ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கிரெடிட் கார்டு வீடியோ ஒன்று போட்டேன். ஒருத்தவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. 20 லட்ச ரூபா லோன் வந்து எனக்கே தெரியாமல் என் மேலே வாங்கி வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் எனக்கு மெசேஜ் பண்ணான், மச்சான் நீ போடுற வீடியோலாம் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருடான்னு. டேய், நான் போடுற வீடியோ எல்லாமே அவேர்னஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு சைடு இவனுங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 20 லட்ச ரூபா லோனை வந்து எனக்கே தெரியாமல் என் பேரில் வாங்கி வச்சுருந்தாங்க. பேங்க் சைடில் வந்து என்னை பே பண்ண சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஸ்டேஷன்லேயும் சைபர் கிரைம்லேயும் பேங்க் சைட்லேயும் போயிட்டு ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணாங்கன்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியல. பேங்க் சைடு போனால் நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ இவங்க சைட்லேருந்து ப்ராப்பராக எல்லா கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு ஸ்கேம் குரூப்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட பிக்கை எடுத்து எடிட் பண்ணி நியூடாக எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருவேன் நான் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருக்கானுங்க. இவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த நம்பர் எல்லாமே மாற்றிட்டாங்க, எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இது நம்ம ஊரில் நார்மல் ஆகிடுச்சு இப்போலாம். ஸோ இந்த மாதிரி யாராச்சும் உங்கள் பிக்கை எடுத்து எடிட் பண்ணி நான் நியூடாக போடுவேன், எல்லாருக்கும் அனுப்புவேன், உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்புவேன்லாம் சொன்னால் ரொம்ப சீரியஸெல்லாம் எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ப்ராப்பராக போயிட்டு ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், போல்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஹலோ, எதுக்காக இது சொல்கிறேன்னா, அவங்க வந்து போல்டாக தான் இருந்தாங்களாம். ஏன்னா இந்த நியூட் பிக்குன்னு சொல்லும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாயிட்டேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி யாராச்சும் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா போல்டாக ஃபேஸ் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, காலையில் கூட நியூஸில் பார்த்தேன், பாலியல் வன்கொடுமைன்னு ஒன்று. ஊட்டியில் பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி மாணவியை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு நியூஸில் போட்டாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறீங்கன்னா வெளியில் தெரியும், கூட இருக்கவங்க, சொந்தக்காரனுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப கேவலமாக பார்ப்பானுங்களேடா. ஏதாச்சும் மதிப்பாங்களா? உன் பேர் எப்படி இருக்கும்? எவனாச்சும் உன்னை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள விடுவானுங்களா? எவனாச்சும் உன்னை எல்லாரும் கேவலமாக பார்ப்பானுங்கடா. இது இல்லாமல் ஜெயிலுக்கு போவேன், அசிங்கப்படுவேன், வாழ்க்கை ஃபுல்லாக அசிங்கப்பட்டு அவமானப்பட்டுட்டு இருப்பீங்கடா. இதை பண்ணா எப்போ இதெல்லாம் பண்ணும்போது நீங்களாம் யோசிக்கவே மாட்டீங்களா?